படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமரர் லச்சந்த விக்ரமதுங்கவின் 16வது ஆண்டு நினைவு தினம் 8ஆம் திகதி புதன்கிழமை காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட ஊடகவியாளர்களின் நினைவு தூபியில் மட்டக்களப்பு மட்டு ஊடக மையத்தின் தலைவர் வ. கிருஷ்ணகுமார் ஒழுங்குபடுத்துதலில் நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. விண்ணில் சிறு புறா காணுதே கனா, கால்கள் தரை தொடவில்லை போகுதே உலா, விண்வெளி தாண்டிட மனம் ஏங்குதோ. இதன்போது நினைவு தூபியில் வைக்கப்பட்டிருந்த அமரர் லச்சந்த விக்ரமதுங்கவின் திருவுருவப் படத்திற்கு மூத்த ஊடகவியலாளர் சிவம்பாக்கியநாதன் மற்றும் முன்னாள் பிரதிமேயர் சத்தியசீலன், மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் மற்றும் மட்டுமாவட்ட ஊடகவியலாளர்கள் ஆகியோர் இணைந்து தீபமேற்றி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும், அடக்காதே அடக்காதே ஊடகங்களை அடக்காதே போன்ற பதாதைகளை இன்று சிரேஷ்ட ஊடகவியலாளர் லச்சந்த விக்ரமதுங்க அவர்களின் 16வது ஆண்டு நிறைவை இவர் இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக இன்று நாங்கள் அந்த நினைவு கூறுகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து வருகின்றோம். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த ஊடகவியலாளர் விக்ரமசிங்க அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பே 4 தடவை அவருக்கான கொலை அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவரே பல இடங்களிலே 3 தடவை இருந்ததாக கூறுகின்றார். ஒன்று 95ஆம் ஆண்டு, 2வது 2000 ஆண்டு, 3வது 2007ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். 4வது தான் அவர் இலக்கு வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தன்னை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையாளிகள் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அட்டூழியங்களின் மத்தியிலே இருந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் தன்னை சுட வருகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக கூறிக்கொண்டு நினைத்திருந்தால் அவர் புலம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் அந்த ஆங்கில ஊடகத்திலே இருந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி எழுதிய ஒரு சிங்கள ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் அவரை மதிக்கின்றோம். இதேபோன்று வருடம் ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் கிட்டத்தட்ட இலங்கையிலே சொன்னதற்கு ஒன்று 50 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களது நினைவு தினங்கள் மட்டக்களப்பிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள். அந்த வகையில் இன்று 16வது நினைவு ஊரல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த வருடம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு காலமிருந்தே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிராக தங்களுக்கு சாதகமாக பத்திரிகைகளிலே எழுதாத ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தற்போதைய புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் 2 தடவைகள் இந்த நாட்டிலே ஒரு ஊழலற்ற ஒரு நியாயமான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற கிளர்ச்சியில், ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள்
இன்று ஜனநாயக ரீதியாக இலங்கையின் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். தாங்கள் இந்த நாட்டை துப்புரவு செய்ய வேண்டும், ஊழலற்ற ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே இந்த நாட்டின் அரசை தற்போது பிடித்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று கிளீன் ஸ்ரீலங்கா, இலங்கையை துப்புரவு செய்வதற்காக ஒரு செயலணியை கூட நிறுவியிருக்கின்றார்கள். ஆனால் தெற்கிலே நடக்கும் வேலைப்பாடுகள் வடகிழக்கிலே நடப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த அரசியல் படுகொலைகளுக்கோ அல்லது ஊடகவியலாளர்களது படுகொலைக்கோ எந்த விதமான நியாயமும் கிடைப்பதாக தெரியவில்லை. லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 16வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடக அமைச்சர்கள் பட்டியலில் நடைபெற்றது. உண்மையில் கடந்த தொடர்ச்சியாக மட்டு ஊடக அமையம் இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு வருகிறது. இந்த நினைவுறுவதற்கான முக்கியமான நோக்கம் அந்த படுகொலைகள் தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் என்ற வகையிலேயே தொடர்ச்சியாக இந்த நினைவுகளை வருகின்றோம். ஆனால் காலத்திற்கு காலம் இந்த நாட்டிலே பதவியேற்கும் ஆட்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதை தவிர்த்து மேலும் மேலும் ஊடகவியலாளர்களை அடக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர்.